கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அடுத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் பழக்கத்தை நான் விடுறது. சாதாரண காரியத்தை பண்ணிட்டு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ சாதனையே பண்ணி பூமியை பார்த்து நடக்கிறதுதான் பொண்ணுங்கிற 10ஆம் கொள்கையை சுக்குநூறாக்கிட்டு அங்கிட்டு இருக்கிற விமானத்துல இருந்து பேரசூட்ல பிடிச்சிருக்க. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நான் இல்ல. அப்போ இந்த பத்திரிகையில வந்துட்டு பேட்டியம் போட்டவங்க உங்களுக்கு இல்லையா? என்னுடையதான். இல்லைன்னு சொன்ன இது நானே எடுத்து வைக்கிறேன். பெண்ணுக்கு வீரங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இறந்த காலமா இருக்கு, எதிர்காலமா இருக்காதான்னு ஏங்கின அத நிகழ்காலத்திலேயே நிறுத்தி இன்னைக்கு உன்னை என் நினைவுல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நானா தவறுகளை நியாயப்படுத்துறவன் பலவீனமானவர்களுக்காக அறிஞ்சிட்டேன். அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கேன். ஆமாமே, என் தைரியம் ஏதோ மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஆர்த்தி கட்சி கொண்டு வரேன். அம்மாக்கெல்லாம் கதாநாயகியா இருக்கிற இந்த காலத்துல ஒரு கதாநாயகி அம்மாவா இருக்கீங்க. ஏன் பக்கத்துல மம்மி அவருக்கும் திருஷ்டிப்பட்டிருக்கான். நான் திட்டுப்பட்டவன் திருஷ்டிப்பட்டவன்ல. இந்த திருவிழாவெல்லாம் இங்கேயே நடக்கட்டும்.
இல்ல உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேனா? நம்ம வீட்டுக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வீடா? எஸ். நான் எதையுமே சீக்கிரமா ஏத்துக்கிறது இல்ல, ஏத்துக்கிட்டா விடுறதும் இல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மண் மாறாது மலையே மாறாதும்பாங்க. ஒரு மகளை பெத்து அவ மனுஷியானதற்கு அப்புறமும் உங்க அம்மா இளம மாறாம அப்படியே இருக்காங்களே, அது எப்படி? How is it possible? இப்ப என்ன அவங்க அழகு? என் வயசுல இருக்க போது அவங்கள பார்த்த ஒருத்தர், கௌசல்யா நீதான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு கெஞ்சிருக்காருன்னா பாக்குறீங்களே. அவர் யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா கெஞ்சினதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி கெஞ்சின அவரு எங்க அம்மாவை கைவிட்டுட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, 15 வருஷமா எங்க அம்மாவுக்கு நான் தான் உலகம், நான் தான் சொர்க்கம். மம்மி, உங்களுக்கு என்ன கோபம் தானே? போய் சொல்றீங்க. நான் உங்க பேச்சு கேட்காம பேரஷூட்ல சேர்ந்த பேரஷூட்ல இருந்து குதிச்சேன், அது உங்களுக்கு பிடிக்கல? அப்படி இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் வேண்டாம் தடுத்தேன். உன் பேரு தமிழ்நாட்டு வீர சிறுமியின் பேப்பர்ல வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. என்ன மம்மி? வந்திருக்காரு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவரோட சாதாரண ஆளு இல்ல மம்மி, பெரிய எழுத்தாளர். எழுத்தாளரா? ஆமா மம்மி. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் தான். ஆமிக புஷ்பம். அம்மாவுக்கு கல்யாணம், ஸ்ரீகார புருஷன், சும்மா வருமா சுகம், ஆசை இருந்தால் அனுபவி, சொர்க்கத்தை விடு. ஏமண்ணி, அவரோட புத்தகத்து பேரெல்லாம் எப்படி? பேர்ல மட்டும் இல்லம்மா, அவர் மனசும் எப்படி இருக்குன்னு புரியுது. ஆமா, அவர் இங்க எதுக்காக வந்திருக்காரு? கதை எழுது. ஓஹோ, இந்த நிமிஷத்துல இருந்து அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. தனியா பொண்ணு இருக்கிற வீட்டுல தகப்ப வந்துட்டு போனாலே சந்தேகப்படுவாங்க. அவர் தப்பானவர்னு என் மனசுக்கு படுது. அவர் நம்ம வீட்டுல இருந்தா நாம தலை புனிய வேண்டியது. இதை பத்தி எப்படி சொல்ற? அவர் எழுதி இருக்கிற இந்த புத்தகங்கள் எழுத்து வேற, எண்ணம் வேற. எண்ணத்துல இருக்கிறது தான் எழுத்துல வரும். அதுக்காக அவரை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும் சொல்றியா? தேவையில்லை. கையெடுத்து கும்பிடு போட்டு நானே அவரை அனுப்பி வைக்கிறேன். மம்மி, அப்படி நீ அவரை அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்தா இந்த உஷா உயிரோட இருக்க மாட்டா. உஷா, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு இல்லை. என்னைக்கு நான் அவருடைய கதைகளை படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் அவருடைய ரசிகை ஆயிட்டேன். அந்த ரசனை அன்பா மாறிடுச்சு. அவர் இந்த ஊருக்கு பேசுங்க வந்து இறந்தப்போ அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் அவர் வந்து கூப்பிட்டாங்க. பட் அவரை நான் கூப்பிட்டு வந்தாரு. இதுல இருந்து எங்க 2 பேரோட அன்பு எப்படி பார்த்தீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. புரிஞ்சுட்டேன் உஷா. ரெடி, உங்க அம்மாவோட முடியலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் என்ன செய்யல சொல்லு. எனக்காகவே நீ வாழ்ந்தது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கணும். வாழ குறித்து விட்டுட்டார். தாழ்வான தலைப்பாய்த்தானே வேணும். இந்த வருஷம் நடக்க போற போட்டியில நங்கு 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 நங்குன்னு குத்தி நாடி முத்துவ ஜெயிக்கல. என் பேர் பிச்சு முத்து. மூட்டையே பிடிக்க தெரியலடா. குத்து சண்டை வீரன் பிச்சமுத்து மகனானு கேவலம்டா, கேவலம். மூட்டையை பிடிக்க தெரியலையே, நீ எல்லாம் குத்து சண்டை வீரனா கேவலம் தான். என்னங்க இது? 2 பேரும் பாய்களை இல்லாம படுத்திருக்கீங்க. என்ன புரியுதா? நாங்க ஏன் படுத்திருக்கோம்னு?
உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல எதுக்கப்பா இந்த ரெஸ்லிங்? மூட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ ஏன் வந்துருச்சா? மூட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ எப்ப எழுந்திருச்சா? என்னங்க நீங்க? நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்க, மூட்டையை பத்தி பேசுறீங்களா? என்ன விஷயம் சொல்லு? அதாவது நம்ம விஜயகாவுக்கு பக்கத்து எஸ்டேட் ஓனர் கௌசல்யா மக உஷாவை பொண்ணு கேட்டோம்ல, கொடுக்கறேன்னு ஒத்துட்டாங்களா? அது இல்லைங்க, மூட்டை எங்கடானா? எங்க இருக்குங்க? குடா இல்லைன்னா மூஞ்சில குத்துவேன். நீங்க மூஞ்சில அப்புறம் கொடுத்துங்க, முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமா? ஆமா. என்னது? கௌசல்யா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆளா? ஆங்க. கௌசல்யாவோட புருஷனாத்தான் இருக்கும். நல்லதா போச்சு. அவனை எப்படியாவது சரி கட்டி உஷாவை நம்ம விட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இது மூட்டை இல்லைங்க, மூஞ்சி. ஏங்க அந்த உஷாவை புதுசா வந்திருக்கிற ஆளு கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறத பார்த்தா உஷாவோட அப்பா மாதிரி தெரியலீங்க, தப்பான ஆளா தெரியுது. தப்பான என்னன்னு விசாரிச்ச அந்த ஆளுகிட்ட தோரி கீரி எல்லாம் வச்சிருக்காராம். தோரி வச்சிருந்தா எடுத்தாரு, கீரி வச்சிருந்தா ஒருவேளை பாம்பாட்டியா இருக்க. மகளை விட்டு என்னப்பா நீ எதுக்கு மகளை எடுத்து ஊற ஆரம்பிச்சிய? அப்பதாண்டா உசாம மடக்கலாம். உஷா ஆயிடுச்சு. ஏன் உஷா ஏரோப்ளேன்ல இருந்து குதிச்சா செத்து போயிடுவான்னு சொன்னாங்களே, நீ இன்னும் சாகலையா? நீ இன்னும் சேஞ்ச் ஆகலையா? நான் திரும்பிட்டேன். நெய்வராச்ச பார்த்தேன் ஸ்டேஜ்ல. உஷா வேற சொல்ல டிராயிங் மாஸ்டரா? இது பெரிய ரைட்டர். உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறதா சொன்னாங்களே, வருவாரா? ஆமா. ஹலோ ஹலோ, திங்க் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எப்படி திங்க் பண்றதுன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை தான் எழுதுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல மூளை வேணும், அப்புறம் பேப்பர் பேனா வேணும். முதல்ல எழுந்துப்போ. எழுந்துட்டு போட்டவர் யாரு? நேபர், பக்கத்து எஸ்டேட் ஓனரோட சார். ஆமா, we are very rich. உஷாவை என் ஃபாதர் பொண்ணு கேட்டா, எனக்கு தான், பட் இவ முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா? அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஐ ஹாவ் a fine girl. She looks very nice. நான் வரேன். ரைட்டர், நான் லவ் அஃபேர்ல ஃபெயில் ஆயிட்டா உங்ககிட்ட சொல்றேன். அதை வச்சு நீங்க ஒரு கதை எழுதுங்க. எனக்கு லேடி கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும் இல்லையா? நான் வரேன். புத்திசாலியான பையன். எப்படி சொல்றீங்க? தோல்வி எதிர்பார்த்தே காதலிக்கிறா இல்லையா? நீங்க மட்டும் என்னவா? எல்லாரும் பிள்ளையா சொல்லி போட்டுதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க பிரம்மாண்ட உங்க பேர் எழுதி நிறுத்திட்டீங்களே. பிள்ளையாருக்கு என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு இந்த பிரம்மாவுக்கு உண்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க உண்மையான பேரு பிரம்மா தானே? இல்ல, கௌதமர். கௌதமர் புத்தரோட பேரு நல்லா தானே இருக்கு? பொருத்தமா இல்ல. கௌதமன் ஆசைகளை அடக்கினவன், நான் அப்படி இல்ல. ஆசைகளை அடக்க முடியாதவன், அப்படி அடக்கிறது தப்புன்னு சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உஷா, என்ன மம்மி? வாழைக்காட்டு வீச ஆரம்பிச்சிருச்சு, உடம்பு கட்டி போயிடுமா? அப்பலாம் வாழைக்காட்டு வெளியில இருந்தா மட்டுமில்ல, வீட்டுக்குள்ள இருந்தாலும் வரும். தூங்காம முடிச்சிருக்கேன். எனக்கு தான் பரீட்சை முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு பரீட்சை இனிமே தான் இருக்கு. ஓஹோ, எம்ப்ராய்டரி கிளாஸ் சேர்ந்துருக்கீங்களா? ஆசை இருந்தால் அனுப்பவே. நான் ஆசைகளை அடக்க முடியாது. அப்படி அடக்கிறது தப்புன்னு சொல்றேன்.
காணோம். அவ உஷா, அவ உஷா, இங்க வா. என்னம்மா இது? சும்மா ஒரு ஜோக், விளையாட்டுக்கு. உஷா, குழந்தையா இருக்கும் போது ஒளிஞ்சாதான் விளையாட்டா தெரியும். பெரியவளானதுக்கு அப்புறம் ஒளிஞ்சா வித்தியாசமா தெரியும். சபாஷ். வா. உஷா, மம்மி ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ சடங்கானப்போ உனக்கு மஞ்சள் நீரான குளிப்பாட்டேன். இப்ப கங்கை நீரால குளிப்பாட்டி வேண்டி வருமோ நினைச்சேன். சரி. வர வர நீ பேசுறதே புரிய மாட்டேங்குது. உஷா, என்ன மம்மி ராத்திரி நீ எதுக்காக ரூம் போன? தூங்கிட்டே இருந்தேன். அப்ப அவர் எழுதின புத்தகத்துல திடீர்னு ஒரு டவுட் வந்தது. ஏற்படுத்தலான்னு போனேன். என்ன டவுட்? ஒரு பெண்ணோட துணை இல்லாம ஆணும், ஒரு ஆணோட துணை இல்லாம பெண்ணும் லைஃப் அனுபவிக்க முடியும்னு எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கால அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு போனேன். உஷா, இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்க கூடாது. நாக்குக்கு ருச்சியா இருக்கிற எல்லாமே வயிற்றுக்கு ஏத்துக்கிறது இல்லை. கேட்கறதுக்கு சுகமா இருக்கிற எல்லாமே மனசுக்கு நல்லது இல்லை. இது அனுபவத்தை சொல்றேன். என்னது மகுடி சத்தம் கேட்குது? என்னடா பண்ற? மகுடி உஷா வருவான்னு சொன்னீங்க, அதான் ஊழிக்கிட்டு இருக்கிறேன். அரே யாரும் கட்டவனே, அங்க என்ன வந்திருக்கு பாரு. ஐயோ பாம்பு! மூச்சு பிடிச்சி ஊதுறா, இல்லைன்னா நம்ம மூச்சு போயிடும். பயமா இருக்க. ஐயோ அப்பா, நான் ஊதுன ஒண்ணுதான் வந்துச்சு, நீ ஊதுன 3 ஆயிடுச்சு. இந்த அப்ப நீ ஊது 3 ஒன்னாதான் பாப்பேன். மறுபடியும் ஊதிட்டு இருக்கீங்க. பாம்பு இருந்து வந்து பாம்பு ஒட்ட சொல்லணும். என் பாம்பு வந்தாருங்களா? பாம்பு வந்தாருங்களா? வந்தாருங்களா? நம்ம விதிய பாத்தியாரா? பார்த்த சாரதி வந்தாரா, பாஸ்கர் வந்தாரா? நம்ம வீட்டுல கேட்கறத விட்டுட்டு பாம்பு வந்தாரான்னு கேக்குறான். எப்பா இதெல்லாம் உண்மைதான். ஆமாங்க, புளிய வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன், மகிழ் சத்தம் கேட்டுருக்குது, ஓடி வந்துருக்குது. இதுக்கே டீ வாங்கி கொடுத்துருந்தா இது அங்கேயே இருந்திருக்கும்ல. குடிச்சிட்டு பாப்பா நின்னு விளையாடுது. ஏமா என்னங்க இந்த பாம்பு? அது என்னது இல்லைங்க, இந்த பாம்புக்காரன் எங்கேயாவது பால் குடிச்சிட்டு இருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துருப்பான். சரிங்க, நாணயமான பாம்பாட்டு. நானே பாம்பாட்டு பாத்தியாரா சந்தானம்? பேசி மயக்கி உஷாவை மருமாடா கொண்டு வரான்னா கண்ணா பின்னாடி மகுடைய வாய்ச்சி வம்ப கொண்டு வந்துட்டான். வம்ப கொண்டு வந்தாலும் பரவாயில்லையே, 3 பாம்பையில கொண்டாந்துட்டாரு. உஷாவை தம்பிக்கு பிடிக்கல, தம்பிய உஷாவுக்கு பிடிக்கல, 2 ஒண்ணுதான். அதனால உஷாவை நம்ம வீட்டு மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுடா. அம்சவள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவ தொழில் வேலைக்காரி தான், இருந்தாலும் அவ கால் வச்ச இடம் எல்லாம் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அப்படியா? ஆமா, அவ மட்டும் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அழைச்சிட்டு வரா அந்த அலிபாபா குகைய. ஐயா, அதோ யாரம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அலிபாபா குகையா. ஆமாங்க. உன் பேர் என்ன? மாணிக்கம் செட்டியார் வீட்டுல வேலை பார்த்தேன், மாதவின்னு கூப்பிட்டாரு. சம்மா வீட்டுல வேலை பார்த்தேன், சகுந்தலேன்னு கூப்பிட்டாரு. தியாகராஜ வீட்டுல வேலை பார்த்தேன், திரௌபதினு கூப்பிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ ஒரு பிராண காலத்து வேலைக்காரி. அது சரி, நாங்க உன்னை எப்படி கூப்பிடுறது? செல்லமா சீதேன்னு கூப்பிடுங்க. இல்ல தயார் பண்றா, தெரிஞ்சு விட்டு வளர்த்திடுவான். யாரா? உஷாரா? சரியா உட்காரு. சரிதானே உட்காந்துட்டு இருக்கேன். காலை மடக்கி உட்காரு.
திங்கிங்க? ஆமாம்மா. எதை பத்தி? என்னமோ தெரியல உஷா. என் மனசுல ஏதோ பயம். உங்க பயத்துக்கு காரணம் எனக்கு தெரியும் மம்மி. அவர் பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருக்காரு. ஆனா மனசு சுத்த தங்கம். அந்த தங்கத்துக்கிட்ட சொல்லு, பார்வை ஒரே இடத்துல இருக்கணும், பல இடங்கள் அலைய விடக்கூடாதுன்னு. பாக்குறது ஒரு பாவமா? இன்னும் நீ 10ஆம் பசியாவே இருக்க. இப்பதான் ஃபார்வர்டு வர புரியும். தெரியல எது ஃபார்வர்ட்? அவர் புத்தகங்களை படி உனக்கே புரியும். படிச்சாதானே? அவசியம் இல்ல, அவர் பக்கத்துல இருந்தாலே போதும், உன்னை அப்படி ஆக்கிடுவாரு. உஷா, காலங்கள் இப்ப மாறிட்டு இருக்குது. நீ இன்னும் கர்நாடகமாவே இருந்தா எப்படி மம்மி? இந்த பாரு, நீ இப்படி உண்மையில இருந்த உன்னால என்னையும் அவருக்கு பிடிக்காமே போயிடும். அதனால அவர் கதை எழுதி முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்காக அவர் முன்னால ஒரு கலகலப்பா இருங்க. அவருக்கு திங்ஸ் வாங்க நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். அவருக்கு ஏதாச்சும் ஹாட் திங்ஸ் வேணா கொஞ்சம் போட்டு கொடுங்க. நல்ல மம்மியில புரியுதா? தூக்கி போடுடின்னு சொல்றேன், அவர் தோல்ல போட்டுக்கோன்னு சொல்றேன். என்ன செய்யறது? காத்துல மூடிடுச்சு. மறுபடியும் காத்தடிச்சா தானா திறந்துக்கும். உஷா இல்ல, அதனாலதான். எனக்கு யார் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆமா, என்னது காப்பியும் டீயும்? உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஜஸ்ட் மினிட். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஏன்? உங்க கண்ணுல விருப்பத்தை விட வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிதான் ஒண்ணு இல்ல, உஷாவை பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிக்கும். அப்படியா? பட் ஒன் திங், சில விஷயங்கள்ல உடன்படுவேன், சில விஷயங்கள்ல ஒத்து போவேன். உடன்படுறதுக்கும் ஒத்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தெரியும். நாம மனசொப்பி ஈடுபடுறது உடன்பாடு, நிர்பந்தத்துக்காக சகிச்சுக்கிறது ஒத்து போறது. சபாஷ். என் விஷயத்துல எப்படி? ஒத்து போயிருக்கேன். சமையலெல்லாம் நீங்க தானே? சமையல்காரி இருக்கா, அவளுக்கு லீவு. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். தேடி போய் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. காபி ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி காப்பியை நான் பெரிய பெரிய ஹோட்டல் தான் சாப்பிட்டுருக்கேன். எதுக்கு பணம்? காபிக்கு. இது ஹோட்டல் இல்ல, வீடு. அப்படி இருக்குன்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க விருந்தாளி வரவேற்கிற முறையே ரொம்ப விசித்திரமா இருக்கு. விரும்பாதவங்க கொடுக்கிற விருந்துக்கு விலை கொடுக்கறது ஒண்ணு தப்பு. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கிறோம். காஃபிக்கு மட்டும்தான் பணம் கொடுத்திருக்கீங்க, கொண்டு வந்த பேரருக்கு டிப்ஸ் கொடுக்கறது உங்க வழக்கம் இல்லையா? காஃபி விலையை விட டிப்ஸ் அதிகமா இருக்கு. பேரரை பிடிச்சிருந்தா டிப் அதிகமாவே கொடுக்கிறது என் வழக்கம். ஏன் மௌனமாயிட்டீங்க? பிரமிப்பு வரும்போது பேச்சு வரதில்லை. சபாஷ். இப்ப எப்படி? ஒத்து போறீங்களா உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி